ஜல்லி எம்சான் விலை உயர்வை கண்டித்து திருவாரூரில் அரசு ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பொறியாளர்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள் என, மேலும் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக. வணக்கம். ஜல்லி மற்றும் எம்சான் போன்றவற்றை திடீரென எந்தவித முன்னறிவிப்பு இன்றி 100% இருமடங்கு விலையேற்றத்தை கண்டித்தும் மாநிலம் முழுவதும் ஒரே விலையில் ஜல்லி எம்சான் வழிவகை செய்ய வேண்டும், டிரான்சிட் பாஸ் ரத்து செய்ய கோரியும் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தக்காரர்கள், அகில இந்திய கட்டுமான சங்கம், கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் கூட்டமைப்பு மற்றும் கட்டுமான தொழிலாளர் சங்கம் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் கடந்த 21ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது ஒரு யூனிட் ஜல்லி 2500 ரூபாய் விற்று வந்த நிலையில் தற்போது 4000 ரூபாய்க்கும், எம்சான் 4000 ரூபாய் விற்று வந்த நிலையில் தற்போது 6000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் புதுக்கோட்டை ஜல்லி எம்சான் உற்பத்தி நிறுவனங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த 20% குறைத்துள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். முழுமையாக விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், மேலும் டிரான்சிட் பாஸ் முறையை ரத்து செய்திட வேண்டும். மேலும் எம்சான் உள்ளிட்ட பொருட்களின் விலையை உயர்வு காரணமாக கட்டுமான தொழில்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உள்ளாகியுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கட்டுமான தொழில் ஈடுபட்டுள்ள வேலைகள் இந்த நிலையில் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடனடியாக தமிழக அரசு கட்டுமான தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.